ஒருத்தர் சொல்கிறார் பிள்ளையை பார்த்து, அவருக்கு பிள்ளை மேலே வெறுப்பு. ஏன்னா இந்த பிள்ளையும் கொஞ்சம் மோசமான பிள்ளை தான். எனக்கு விளங்குது பாவம் ஒரு தகப்பனுடைய விரக்தி. எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் செலவழித்து எல்லாம் பண்ணி பார்த்தாரு, இது உருப்படுற மாதிரி அவருக்கு தெரியல, ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. சொல்ல தண்டை சோறுங்க அப்படிங்கிறார். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு, தண்டை சோறு தின்னுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறார். ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு காயம் அது அப்படி பேசுகிறதுக்கு. அப்பேற்பட்ட காயப்படுத்துகிற ஒரு வார்த்தையை ஒரு தகப்பன் சொல்கிறாரு. ஏன்னா உலகத்துக்குள்ள கற்றுக்கிட்டது அது. கத்தர் எப்படி சொல்கிறாரு திருப்புங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன். 128வது சங்கீதம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பிள்ளைகளை பற்றி தண்ட சோறுனா சொல்லியிருக்குது இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆகுறது? நல்லா இருக்கிற பிள்ளையும் தண்ட சோறாயிடும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பா, என்ன மாதிரி சொல்லியிருப்பார். என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பார்கள், நன்றாய் படிப்பார்கள், நல்ல வேலைக்கு போவார்கள், நல்ல அறிவோடு இருப்பார்கள், ஞானத்தோடு நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு நல்ல குடும்பங்கள் உண்டாகும், அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் உண்டாகும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், சிறந்து விளங்குவார்கள், வெற்றி பெறுவார்கள். வாயை திறந்தது ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? தண்ட சோறுன்னு மட்டும் தாராளமாக வருது வாயிலேருந்து. ஏன் வாயை திறந்ததை சொல்ல வரமாட்டேங்குது? ஹலோ, ஏன்னா சபையில் போய் வசனத்தை கேட்கறது இல்லை. சபைக்கு போகிறதே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம்ல, அதுக்கு ஒரு 100 200 கட்டிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடுறது. வேத வசனம் சொல்லுறத கவனிங்க. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போயிருப்பார்கள். அப்போ வீடுன்னா பந்தி இருக்கிற இடம். நல்ல டேபிளை வாங்குங்க, பிள்ளைகள்லாம் கூப்பிடுங்க, உட்காந்து பேசி சிரித்து நல்லா சாப்பிட்டு விருந்து வைக்கிற இடம் அது இல்லையா? டேபிள் வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க. ஏன்னா பேர பிள்ளைகள்லாம் வரும் நாளைக்கு, எல்லாரையும் கூப்பிடணும்.